அடந்தொதர் வனக்காடா அடந்தொதர் வனக்காடா நீ யார் பறிக்கும் பள்ளி சரி உடமரம் தான் படுக்கு என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு வாடா என் கள்ளிசரி காளி முனி ஐயா இந்த ஐயூர்ல உள்ள இந்த சாமியல கூட்டிக்கிட்டு என் மண்டு கருப்பன சாமிய என் கறந்த மலை செல்லாயம்மனை ஐயனாரையும் சப்தகண்ணி 7 பேரையும் கூட்டிக்கிட்டு நீ கள்ளிசரி உடமரத்தை விட்டு நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை அலுயர விச்சருவா கருப்பு அடாலுயர விச்சருவா அசையாதுடா கினாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓடிவடா உன் இடமணிய கொஞ்சம் மேமாட்டு எப்ப நீ குத்த வச்சது மேல மடப்பு என் குடியார பாண்டி முடிட்டா நீ கால் வச்சு கை கழுவுன கலுங்கடி போட்டலாம் அந்த கலுங்கடி எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் ஐயூர் கிராமத்துல நீ மகடி ஓட்டு விளையாட கொஞ்ச நேரம் எந்திரி ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கலுங்கடியா அலறுதா எத்தி மரா கொஞ்ச நேரம் வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகு வசகு வந்துடாமல் நீ கொஞ்ச நேரத்துல ஆடாத ஜாமியா ஆட இங்க இறங்காத ஜாமியம் இறங்க என்னைய காமாடு தலைமாடு காத்து என் நாவுதடு மாறாமல் எனக்கு நல்லோசை மங்கிடாமல் கள்ளிச்சரி உடமரத்தை விட்டு கொஞ்ச நேரம் என் சிரசு மேல உக்காரா காளி முனி ஐயா Hello. Hello. सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी जननी जननी जगजननी सुग
அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுமரோ தரே வேண்டுமரோ தரே இன்னும் மனம் வள்ளையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி தயாளி ஜெகஜனனி பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படியில கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படியில கிடைக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்தே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா வேதனையில் போட்டுக்கிட்ட அம்மாப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட அம்மாப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில்
அசிங்கத்துல பறக்க விட்டைய மானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்டைய மானத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊட்டு பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊட்டு பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே அம்மாப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா தம்பி தலைக்கு மேல வில்லோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா தம்பி தலைக்கு மேல வில்லோ இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஓடு பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஓட்டு பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனைகள் போட்டுக்கிட்டே அம்மாப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே அம்மாப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டே அம்மாப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் செல்வண்ணே 5 நிமிஷம் குடும்பமே ரோசுனே 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிகம் மாறி வந்து
பேரும் இது உங்களை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்து போதும் போ கூட உட்காந்த ஆளு ஒண்ணுக்கு இருக்க முடியாது. ஆம்பளை உரம் பேம்பஸ் மாட்டுறது நல்லது. மைச்செட்டு நல்லா சார் போய் பங்காளி வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆயிடுச்சா? கப்ளிங் பார்த்துட்டியா? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. உண்மையிலேயே பேசின நாட்டாம ஐயா வாங்கயா. இந்த ஊர்ல நீங்க ஒரு ஆள் போதுமையா? உண்மையிலே உங்க பேச்சுக்கு நான் அடிமை. வாங்க நம்ம ஊருக்கு போயிடுவோம். கத்திர இங்க வாழ முடியாது. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போங்கய்யா. இந்தா வேணாம்ட்டேன். மைசெட்டா எக்கோ வச்சு ஏத்து வங்காளி. ஹலோ ஹலோ சார்பு கருது வண்டி மாதிரியே உட்காந்துருக்கேன். உண்மையிலே இடம் பத்தல. என்னத்த யாரு பூச்சண்டு பேரனா? அந்தண்டா வாடா வாடா. இந்த வரு கழுத்தரிப்பேன் இவன் இவன் மண்டை முக்குளிப்பேன் மாதிரியே வேணும் வச்சு இந்த நாடகம் நடத்தி காசை வாங்கி நான் ஏழை வாழையை காப்பாற்றேன். உண்மையிலே மறக்க முடியாது. நான் என்னுடைய வாகனத்தில் வருகின்ற பொழுது அலங்காநல்லூர்ல மிகப்பெரிய ஒரு பர்னிச்சர் கடை என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 25,000 கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல இதயத்துக்கு எல்லாரும் கைதட்டலாம். மறக்க மாட்டேன். வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி இவங்க நிறைய இல்லாத பெண்களுக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. இப்படி போன்ற கடையிலே அத்தனை தமிழ் உறவுகளும் ஆதரவு கொடுங்க. வசந்தம் குரூப் ஆஃப் கம்பெனி அலங்காநல்லூர் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு. வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. சார்பு மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா, அட மதுரை கடை சந்தனமா. அம்மா மதுரை கடை சந்தனமா பாட்டு தாண்டா கேவலப்பட்டவள. அதான்டா பாட்டு. பொல்லாத பாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவை கட்டா, உனக்கு மானா மதுரை சேவை கட்டா. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. தாத்தா தாத்தா குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. குட்டரம்ப ஐயூர் கிராமத்துல குட்டரம்ப கூடிருச்சு, குட்டரம்ப கூடிருச்சு, குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிரு
உங்களுக்கு என்ன பிரச்சனை? இடம் பத்தல, அவ்வளவுதானே. எல்லாத்தையும் கலட்டி வா, தூக்கிட்டு ஆத்துக்குள்ள போவோம். முன்னாடி வைக்கவா? இங்க இருக்க ஆளுக்கு தெரியாது, பரவாயில்லையா? இங்கிட்டு இருக்க ஆளுகளை இருந்துச்சு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஒரு நாடகம் போடுவோம். நான் என்ன செய்வேன்? பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான ஐயூர் கிராமம் இந்த நாடகத்தை வைத்தாலும் அயலூர்ல இருந்து நாங்களும் இந்த விழாவிலே பங்கேற்கிறோம் என்று சொல்லி வெளியூர்ல இருந்து வருகிற என்னுடைய உண்மையான சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. இவெல்லாம் வராம வீட்டில் படுக்கலாம். போடா, பிள்ளை வரந்திருக்கு விருச்சம்பழமா. தம்பி, நீனா எந்திரிச்சு போறது நல்லது. ஒரு சூத்து ஊத்தி உள்ள இறக்கேன் மருதம் பண்ணி அவன் பாட்டு கெந்துமே ஒத்த கண்ணு தெரியாது. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை இந்த பகுதியிலே வீரமறைந்த மண்ணு. அலங்காநல்லூர், பாலமேடு, எத்தனையோ ஊர் இருக்கு. அந்த வீரமான பகுதிக்கு நான் வருகை தந்தை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு காலை எத்தனை பேர் வளர்த்து வர்றீங்க. என்னுடைய அண்ணன் தம்பி வளர்த்து வர்றாங்க. ஏசி பாண்டி அண்ணே, என்னுடைய சகோதரன் சூறாவளி சுரேஷ், வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் வந்து நிப்பையில எனக்கே தெரியாது என்ன நாடகம். நோடிச்ச பார்த்தாதான் தெரியும். நீ இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போற இடம் இல்லைன்னா இதில் ஏறி தொங்குறியா? போச்சு, தப்பு. போய் அங்கிட்டு போய் வெதற பாரு. எறும்பு எறும்பு கடிச்சு விட்டேன். கொடுமையாடா. என்னது போய் வெதற பார்க்கணுமா? அவன் முகத்தை பாரு. அவன் தான் நீக்குறக்காரன். மண்ட நக்குன மாதிரி இருக்கான். முடியில்லாத மனிதர்கள்லாம் கவலை வேண்டாம், எல்லாம் நீக்குறக்காரங்க தான். ஒரு மனிதனுக்கு முடி உதிர்கிறது என்றால் அவன் அறிவாற்றல் கூடுகிறது என்ற அர்த்தம். இயற்கையாக மனிதன் சாகு வரை இருந்தால் அவனுக்கு ஒரு நோய் வராது. லேஜா மண்டை நரைக்குது, டை அடிப்போ, மசுறு ஊந்து வச்சு மசுரை நடுவோம்னு சொன்னீங்கன்னா புண்ணு வச்சு தான் தீரும். புண்ணு வச்சிடும். மசுரை கோயம்புத்தூர் பக்கம் நடுறாங்க. அது எந்த மசுரை பிடுங்கி நடுறாங்கன்னு எவனுக்கு தெரியல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் கம்பு கூட்டு மசுரை பிடுங்கி நட்டுருக்காங்க. 8 வருஷம் கம்பை கொடுத்துக்கிட்டே புண்ணை ஆத்திருக்கேன். என்னத்தை சொல்ல? பெண்களுக்கு அதே மாதிரி ஆத்தா, உனக்கு எவ்வளோ கூந்தல் இருக்கோ அதை சிக்கனமாக பொழைச்சிக்க. அங்கிட்டு போனால் அந்த ஷாம்பை தேய்ச்சா புட்டு நீளம் தொங்குதுன்னு வளர்த்த கடைசியில் நீ மொட்டை தலையோட அலைய. என்னத்தை தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வேற மாநிலத்துக்காரவங்க வந்து இங்கே பிழைக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுமா? என் தமிழன் யாரையும் வாழ வைத்து தான் பழக்கம், யாரு வயிற்றுல அடிச்சு என் தமிழனுக்கு பழக்கம். எல்லாம் நல்லா இருக்க. இனிமேல யாரும் பிறக்க போறோமா? கிடையாது. அடுத்த பிறவியிலே அண்ணன் தம்பியாக நம்ம எல்லாருமே பிறக்க போறது கிடையாது. நானும் பப்புன்னு போறது கிடையாது. அடுத்த பிறவியில, பிறவி என்பது ஒரு தடவை. அந்த பிறவியிலே தாய் பிள்ளையா எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கான எங்க ஒற்றுமை இருக்கு? நாட்டாம் ஐயாவுக்கெல்லாம் எத்தனை ஜெய்வனை வச்சாங்களோ. உண்மையா இல்லையா? கருப்பேன் காப்பாத்தாரு. ஒரு 10,001 பேக்கில் எடுத்து வை. எனக்கு அப்பே வேணும். எங்க அப்பங்கள் மாதிரி எத்தனையோ அப்பன்கள் இங்க இருக்காங்க. இவர்கள் இல்லாம நம்ம கிடையாது. பெரியவங்களுடைய அருமை இளைஞர்களுக்கு இப்ப தெரியாது. அவங்க வயசு வரும்போதே நீங்க உணர்வீங்க. பெரியவங்க சொல்றத கேளுங்க இளைய சமுதாயமே. யாரு கேட்குறா? நீ பெரிய ஆளு மாதிரி இருக்கணும். சின்ன பையட்ட போய் பூலி பூக்குறா, ஒரு போட்டுக்கு போயலை விட்றானா உன்னை தூக்கி போட்டு போடத்தான் செய்வேன். சரக்கு அடிச்சுட்டு இருந்தா நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே. பெரிய பாவுக்கு வச்சு ஊறுது, ஒரு 3 ounce ஊத்து. அவனும் 3 ounce ஊற்றி கொடுத்துட்டு தூக்கி போட்டு பொழந்துருவேன். அவ ஆத்தாட்ட வந்து சொல்லுது, ஓ மயனே போட்டு அடிக்கிறான். என்ன மயத்து நக்கு இருக்கா? ஒரு பெரியவர்கள் தன்மையை காப்பாற்றிக்கிட்டால் மரியாதை உண்டு. சிறியவரோடு பெரியவர்கள் சேர்க்கின்ற பொழுது மரியாதை குறைச்சல் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் உண்மை. இவர் கிராம தண்டல் எங்கேயா? வாயா அங்கிட்டு பப்புன்னு வந்த உடனே எங்கிட்டயா போய் ஒளிஞ்சா? டான்ஸை பார்க்க வாயா அங்க முன்னாடி.
இவரை கொஞ்ச நேரம் கட்டி போடுங்க ப்ரோ. மைக்கு கிடைச்சா மணிக்கணக்கா பேசுற அப்புறம் எதுக்கு நாங்க? ஆனா இந்த பேச்சாற்றலுக்கு ஒரு தைரியம் வேணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மேடையில மைக்கில் பேச முடியாது. ஒரு சில ஊர்லாம் பெரிய ஆளா பார்ப்போம், இந்தா இப்படி நின்றுக்குருவாங்க. இப்படி நின்றுக்கிட்டு இந்த விழாவே நான் என்ன ஒரு மஜன் முடியாது. இளைஞருடைய கண்ணோட்டமும் இளைஞருடைய பாதையும் இன்றைய தினத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் சிந்திக்கணும். மேடையில் நிற்கக்கூடிய எம்கேஆர் படிக்காட்டாலும் உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னைய தெரியும். ஏன்? அதான் உண்மை. ஆனா நீங்க படிச்சு புட்டு இப்படி திடீர்னு நினைச்சு மனசு வேதனையா இருக்கு. உண்மைதான். பெத்ததா இதப்பையும் பல லட்சம் கடை வாங்கி பிள்ளைகள் நல்லா ஒரு காலேஜ் கல்லூரி படிச்சுட்டு நம்மளை காப்பாத்தியான அனுப்பிவிடுறாங்க. இவன் பூரா போன உடனே டீச்சர் நல்லா இருக்கா, எந்த புள்ள நல்லா இருக்குன்னு ஒருத்தன் அப்படித்தான் ஒரு புள்ள சிரிச்சிருக்கு. 1.5 மாசம் பின்னாடி தெரிஞ்சிருக்கேன். அந்த புள்ள மச்சான் என்னை பார்த்து சிரிக்குது மச்சான், எப்பயும் பார்த்தா அந்த முண்டைக்கு எத்து கொள்ளு, அதோட செருப்படுத்து தலையில் அடிச்சுட்டு வர வேண்டிய. காதல் என்பது தவறில்லை, காதலிக்கிற விதம்தான் தவறு. 10 மாதம் சுமந்து ஈரம்பு அண்டாம தன்னுடைய வயிறை பட்டினி ஒட்டு நமக்காக வாழ்ந்த தாய் தகப்பனை கலங்க விடாத இளைய சமுதாயமே, காதல் செய்யுங்க. பெத்ததாக என்னத்த மதுரைக்குள்ளாம் பார்த்தா பூரா மாசுக போட்டே தெரியும். நடந்தது கேளு. மயன் ஒரு பிள்ளைய கூட்டு போயிட்டேன் தியேட்டருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு மாசு, இவனுக்கு ஒரு மாசு. உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இவனோட அப்பன், அவன் ஒரு மாசுக்கு போட்டு ஒரு பொம்பளை தள்ளிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துருக்காங்க. இந்த மச்சம் என் மய மாதிரியே தெரியுது, அவன் பார்த்துருக்கேன் அந்த மாறு கண்ணு எங்கள் அப்பா மாதிரி தெரியுது. கடைசி வரைக்கும் 2 பேரும் பொம்பளையை தொடலை. பயந்துக்கிட்டே ஒன்றுக்கு இருக்க போகும்போது இங்கிட்டு ஓடிட்டாங்க. இது என்ன உலகம்? அப்போ இந்த பொம்பளை 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க? டிக்கெட்டு கொடுக்குறவன்ட்ட போயிடுச்சு. வேலை மதுரை பார். தென்பாண்டி முத்துப்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் பாடுற மட்டும் பாடுற கண்டாளி மனை. சரி, தென்பாண்டி முத்துப்பாண்டி. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரா, அவர் படுத்திருப்பது அந்த பேய்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். யா ஏவுகணை நாயகனே, இளைஞருடைய உயிர் மூச்சே. ஏவுகணை நாயகனே, இளைஞர்களின் உயிர் மூச்சே.
நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர் தான் சொன்னார், நான் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் இந்தியாவுடைய நிலைமை இளைஞருடைய கையில் இருக்குன்னு சொன்னார். உண்மைதான், இளைஞர்ல கையில் தான் இருக்கு. கப்பு, சைடிஸு, தண்ணி, கணேஜ் போயில் பூலிப்பு, பேம்பஸ். பூலிப்புன்ட்டேன். அவெல்லாம் பள்ளிக்கூடம் போய் மசூத்தை பிடுங்கணுமா? இந்த சின்ன பையில ஊரா அதை பார்த்துட்டு போய் பறிச்சு எழுதுங்கப்பா. அங்கிட்ட தள்ளி உட்காருங்கடா. டான்ஸுக்கார பிள்ளை அடுத்தையும் கொண்டாட்டி. இது வேறு எத்தனை சாமிகள் இருக்கலாம் இங்கே. அப்போ நடிகர்களுக்கு பொன்னாட ஓத்துறீங்களா? நாட்டாமை எங்க? அங்கே பொம்பளைட்டு என்ன வேலை அவருக்கு? ரூம் பாய் இங்க வாப்பா. அங்கே போய் என்ன பண்ற? அங்கே போகாதப்பா. வீடியோ காலில் ஏதாவது பண்ணுவாங்க. அவங்க போனு மேலே போன வந்துச்சுன்னா மொட்டை மாடியில் ஏறு ஓட்டுரு. யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் மைக்கு போட்டு விடு. ஏன்னா அப்பேன்னு சொல்கிறதுக்கே நான் என்னத்த ஏன் இங்கே வர்றான்? மாட்டுத்தாவணி லோட இங்கே தான் இருக்கு. தயவு செய்து இந்த சைடில் நிற்கிற ஆளுகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன செய்வேன்? பூரா என்னுடைய அன்புக்காக வந்த கூட்டம். இதுக்கு மேலே ஒரு சம்பாத்தியம் தேவையே கிடையாது. காசை பார்த்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, பேர் வாங்கிட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை மட்டும் பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஆனானப்பட்ட கேப்டன் விஜயகாந்தே குற்றவாளி சொன்ன தமிழ்நாடு. நானா எம்மாத்திரம்? கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரை போல ஒரு மனிதர் இனி பிறக்க போவதும் இல்லை. எத்தனை ஏழை வாழைகளுடைய கண்ணீரை துடைத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாறு மனிதர்னா கேப்டன். விசில் அடிக்க ஆள் ஊரம் அப்படியே டெய்லி 10 பேருக்கு சோறு ஓட்டுருவேன். பெத்ததாய்க்கு முத கஞ்சி ஊத்துங்க. என்னப்பா அப்படி? ஐயூர் கிராமத்தில் வருகை தந்திருக்கும் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மாலையை உதர்னியாப்பா, மாலையை உதர்னியா? அன்னைக்கு ஒரு ஊரில் செங்கோலை கடிச்சு பிடிச்சி ஏதாவது ஒன்றுன்னு வைவேன், கருப்பை உன்னைய காப்பாத்தாரேன், அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டுறேன். ஓ, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியா? சரி. அடுத்த வருஷம் தொட்டி கட்டுறியா? ஒரு சின்ன கம்பெனி பெட்டிக்கார் அவர்களுக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக தெரியாம வந்துட்டேன், கோயில்பட்டி செல்வம் பப்பிமன்ற தவுல்காருக்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டபடி பட்டிமன்ற பப்பிமன்ற ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. தாளம் சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டபடி. வேற சொல்ல, வேற என்ன பேர்? நீதான் சொல்லணும். நீலகண்டன். நீலகண்ட பெருமாளியா? பெருமாளே வந்திருக்காரு நம்மளை காக்கக்கூடிய நீலகண்ட பெருமாள். மை செட்டு போடுப்பா. சரி, அப்ப ஆளுக்கு ஒரு துண்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. பொன்னடை போற்றி புகழாரம் சுற்றியே மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள். 21 வருடமாக 15 வயதிலே நாடக உலகத்துக்கு வந்தவன் இந்த எம்கேஆர். 21 நான் செல்லாத ஊரும் கிடையாது. முதல் முறையாக இந்த ஐயூர் கிராமத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருடந்தோறும் நான் வர வேண்டும் என்று நாட்டாம் ஐயா சொன்னார். நான் வருவேன் ஐயா, இந்த சாமிகளுக்காக நான் வருவேன். ஆனால் நீங்க அன்பாலயத்துக்கு வராதீங்க. ரேட்டை குறைச்சி பேச நீ ஒரு ஆள். ரேட்டை குறைச்சி பேசிட்டேன். இந்த இவன்லாம் 7 உளுந்த விட திங்கிறேன். இந்தா அங்கிட்டு வர கம்மா கண்டே எங்கள் அண்ணே பாவம். இந்தா நீல கண்டேன். அண்ணே என்னப்பா? நாட்டாம் ஐயா அடுத்த வருஷம் தொட்டி கட்டிடுவாரானே. குடும்பத்தில் வெடி வச்சு விட்டு போயிட்டாங்க. இப்போத்தே எங்கள் ஆத்தா தூக்கி போட்டு உன்னை புழக்க போகுது. பட்டி ராஸ்கல், உனக்கு இன்னும் முண்டுதோ என்ன? பொம்பளை சோக்கு கேட்குது உனக்கு.
உலகத்துல எங்க அப்பையும் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள். அவர் இந்த ஊர் மேல வச்சிருக்க மரியாதையை மேடையில பார்த்தேன். அவ்வளவு ஒரு அருமையா உரிமையோடு பேசக்கூடிய இந்த மாமனிதன் நாட்டாமையை எம்கேஆர் தலை வணங்குறேன். ஏன் அங்கேயே இருக்கப்பா, அங்கே போகாத. அந்த டான்ஸுக்கார முண்டையிட்ட கத்தால வாட வரும். எப்பாய் உனக்கு சால்வ போடலையா? வேணாம் வேணாம் வேணாம், நான் போடுறேன். எங்க அப்பையும் தானே, அப்புறம் போடுவோம். அது யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 5 பேத்துக்கு ஒரு அப்பா எப்பாய் இந்த 5 பேத்துக்கு ஒரு துண்டு போடு. துண்டுக்காகத்தான் வருவாங்க, ஆனால் நடிச்சுக்கிடுவாங்க. துண்டு எனக்கு வேணாம் அப்படின்னு. நாட்டில் கண்டி குளிக்க துண்டு இல்லாமல் முண்டமாக குளிக்கிறாங்க. உங்களுக்கு என்னடா? யாராவது ஒரு ஆள் வா, ஒரு ப்ரோ வா. ப்ரோ சரி சரி உட்கார் உட்காரு. சட்டி இஞ்சி போடாமல் உட்காரு. தூக்குவேன் முண்டமாக தெரியும். பூரா என் தம்பியே தான். யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் அருகாமல் உள்ள கீழக்குடமுலம் மன்னன் என் தம்பி கனி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக்கின்ற எனது அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவந்த கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். செந்துரை என் தம்பி ராஜா. இவங்க 2 பேர் யாருன்னா கேஆர் மீடியா. அது இங்கிட்டு முளைக்குச்சி அரைஞ்சிருக்கானடா. யாரா வா வா, எங்க செலவை கொண்டு வரியா? வா. உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? விஜய் குருவித்துறை. வாழ்த்துக்கள் ப்ரோ. கப்ளிங் லாங். போ. இந்த மேடைக்கு வர மாட்டேன். என் நண்பன் கிட்டத்தட்ட நான் நாடகத்துக்கு வந்த காலத்துல இருந்து கள்ளப்பருப்பு விற்கிறேன். இன்னும் அந்த பருப்பை வைக்கல. ஏய், கூட்டத்தில் வெதர்ல மெச்சு விடாத. சட்டையை தவப்பா. ஓன்ட்ட வாங்கிட்டு சலுப்பிட்டாலும் அன்னைக்கெல்லாம் சாக்கடையில் கொட்டி விட்டு அதை அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்க. ஏன்னு கேட்டால் பக்கத்துல வந்தா தெரிய போதான்னு எப்படி உன்னைய காட்டி கொடுத்தேன் மத்தியா. ஐயா 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 நாட்டாமாப்பா. எப்பாய் தயவு செய்து இந்த பக்கம் நிற்கிறவங்க இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 12:30 வரைக்கும் தான் அந்த கூட்டம் இருக்கும். இப்போ முடிச்சிடுறேன். வேணாம் மது பழக்கம், வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வாங்கி தந்தியா இடியட், சட்டகிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட சாராய குடி போதையத்தா நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடியத்தா நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. தங்க
எங்கையா 100 ரூபாய் இருந்தா ஏ தங்கோ ஏ ராசா எங்கையா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற அதுக்கு வேணாம் அது பழக்கம் வேணாம் முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை கட்டண மனைவி உள்ள அட அப்பையாத்தா உன்னை நம்பி வந்த இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே கப்ளிங் தலைவா அருமையான வாசகம் என்னப்பா நாட வேணாம்ட்டாலாம் எந்த பக்கமும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்றும் அப்பா கூட்டம் ஏறிக்கிருச்சு உட்காருங்கப்பா ரோட்டு வரைக்கும் தெரியுமில்ல உட்காந்து பார்த்தா உட்கார முடியாது ஏப்பா ஏப்பாண்ணா அவ்வளோதாப்பா பாப்பா இப்போ சாமி இறக்கி விடுறேன் பூரா தாறுமாற இடம் கிடக்கும்பா எத்தனை சாமிகள் ஐயோர கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத கறந்த மலையனா கறந்த மலை தத்துரமா இருக்கிறான் ஐயா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா மூணடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலையா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா ஐயூர் கிராமத்துக்கு வந்துதான நிக்கிறான் ஐயா ஐயூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத ஐயனார் ஐயா ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு ஐயூர் கிராமத்துக்கு வந்துதான நேராச்சியா ஐயூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா சாமி பூரா தத்துரமா இருக்குதையா ஐயூர் சாமி மக்களை எல்லாம் காக்குதையா என்ன இடத்திலும் பொன்னலம் குடியே மதிமரியா குறியே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்கானூர் வள்ளி ஐயூர் கிராமத்திலே அமர்ந்திருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ மண்டு கருப்பணசாமி ஸ்ரீ கரந்தமலை ஸ்ரீ செல்லாயம்மன் ஐயனாறு சப்த கன்னிமார்கள் ஆகிய காவல் தெய்வங்கள் பங்குனி மாதம் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மதிமரியா குறிய ஐயூர் கிராமம் திரு சின்னமுத்து ஆசாரி மகன் எம் முத்து ஆசாரி ராசாத்தி அம்மாள் குடுகுடுப்பை நாக்கியர் இவர்கள் உபயமாக தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த வேக்காடோடு நடித்து நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம்
தனக்குத்தானே அற்புதமான தனி பாணியவத்தூரும் அன்பு சகோதரி எங்களது துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய நண்பன். மண்டையில் மசரில் ஆட்டாலும் தொண்டையில் ஹெல்மெட்டை போட்டு பாடக்கூடிய அற்புதமான மனிதன். நல்ல உடம்பு கிடமும் அருளாட்டு மாதிரி இருக்கேன். மசரில் என்ன பிரச்சனை? நாதகான பேரரசாக தோன்ற காத்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பன் வையாபுரி மண்ணை சார்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். அப்பா 12க்கு மேல கூட்டம் இருந்துச்சுன்னா என்னைய நீ செருப்ப கழட்டி அடி. நீ இந்த செருப்படுத்த வாப்பா, கை கொடுக்கல் பெரிய வீரை மாதிரி ஊதி ஓட்ட வா. யூடியூப்ல பேராகணுமா அவரா ஆக்ஷன் போடுறாரு. வாப்பா உன் காமெடிக்கு நாளையில இருந்து பப்புன்னு போடு. எதுல விட்டேன்? வாயில. ஓகே மிஸ்டர் முட்டை போண்டா. டைலாக மறக்க மாட்டேன். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. இவனுக்குன்னு ஒரு குரல், இவனுக்குன்னு ஒரு உடம்பு. ஆனா இலைச்சாலே இவனுக்கு கஞ்சி ஊத்த முடியாது. ஒரு சுப்பு அரிசியை தின்னுட்டு ஏப்ப விட்டு போயிட்டே இருப்பேன். இந்த அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி அண்ணே, இவ்வளவு பெரிய கூட்டம் எதை வேணாலும் மறக்கலாம். ஒரு நாளைக்கு பெத்த தாயை மட்டும் யாருமே சாகு வரைக்கும் மறக்க மாட்டாங்க. தாயினுடைய பாசம் இவளுக்கு அதிகம்டா. நீ பாடுற அம்மா பாட்டுல பூரா பேரும் கண்ணீர் வடிக்கணும், இந்த ஆத்து வெள்ளமா போகணும். நீ ஏன் பயப்படுற? கீரை முண்டை சிரிச்ச முகத்தோட பாடு. பெத்த தாய் பாட்டு பாடுறா என் அன்பு தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். மணி தேசா குடி. ஹலோ, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? ஏன் ஒரு 10 கிலோ மிளகாத்தூளை வாங்கி தூவி விடு. பாருண்ணே எப்படி ஆடி தொல்லடா. ஹலோ ஹலோ, அருமையான பாட்டு. ஓ பொன்ன போலாத்தா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. எக்கோயினே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே. ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட் நாடகத்துக்கு வந்தியா வேற எதுக்கு வந்தியாடா? நீ தானே அழுகிற மாதிரி பாட சொன்னேன். சிக்குவாலா மைத்த புடுங்குவாலா? இது பார்த்தா உன் பக்கத்துல இருக்க 2 ஆள் சரியில்லை. மாடா மல்லாக்க விழுக போற, உன்னை கொல்ல போறேன். ஏமே காலே ஏமே காலையன் தூதேன் புத்துரு. தாய் பாட்டு பாடுறா. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? வேற பாட்டு பாட்டா? உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா.
மகனும் உண்டு. வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு. என்ன பெத்த போட்டா நம்மள பத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்ன துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்ன துயர் தீராது. பொண்ண போலாத்தா பெத்து போட்டா நம்மள பத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைகிரி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த சேர மட்டும்தானே. நீங்க 4 பேரை உள்ள போய் உட்காருங்களேன். இந்த கொடுமையா எங்கிட்டு தள்ள. அப்பா 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 உட்காருப்பா பெரியப்பா. என்ன வரவே கூடாது. வந்துட்ட உட்கார். நான் என்ன செய்ய? நீ மறைக்கிறியா? நீ உள்ள புதுக்கோட்டை போயிரு. டேய் நீ காரைக்குள்ள போய் போண்டாய வரம்பத்து போல நீ போய் கடமாட்டில் சாணிலி போடு. நீ மண்டி ஓடு. மண்டி போட்டு மாமா என்ன பண்ணுவாப்ல? வாசர் அவுட் பண்ணுவார். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைகிரி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார். செல்வம் போதும் போதும் உன் உடம்புக்கு அது அதிக அண்ணே. இவர்கிட்ட நிறைய திறமை இருக்குண்ணே. மிருதங்கம் மட்டும் இல்லண்ணே, எல்லாரும் நடிகர் மாதிரி தானே மிமிக்ரி பண்ணுவாங்க. இவர் அத்தனை மிருகங்கள் மாதிரியே மிமிக்ரி பண்ணுவார்ண்ணே. ஆடு மாதிரி கத்துவார், நாய் மாதிரி. லைட்டா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். கங்காரு மாதிரி கத்த சொல்லு. கங்காரு மாதிரியா? வாத்திய சக்கரவர்த்தி புலவாத்திய மாஸ்டர் புதுக்கோட்டை எங்க அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். கைதட்டலாம். திறமைக்கு ஒரு வயது ஒரு காரணம் இல்லை, அறிவுதான் முக்கியம் என்று நிரூபித்த எங்க அண்ணன் மூர்த்திக்கு ஒரு கைதட்டு. 3 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ண போற? மாமா நல்லா மண்டி போடுவாரு. சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை நீலகண்டே. கூப்பிடுறதுக்குள்ள வண்டி பெரியார் போயிடும். நீலகண்டே சீன்தாளம் எங்க சிக்கிரிச்சு
சிக்கிருச்சே. யாரை கேட்டு இத்தனை குத்துனேன்? சம்பளை நான் தரேன்னா செல்வன் தர்றாப்ல, நீ போடுப்பா. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, துப்பாக்கி இருந்தா எடுத்துட்டு வாங்க, என்னைய சுட சொன்னேன். ஏன் கவலைப்பட, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். எந்த ஒரு இசைக்கும் தாளம் தேவை. என்ன ஒண்ண காத்திருக்கானோ. இது பெரும்பாலும் இங்க வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. இதை நீ 32 வருஷமா போட்டு 30 லட்சத்துக்கு வீடு கட்டிட்டேன். இங்க வா, இப்ப நான் பாடுற பாட்டுக்கு மட்டும் தாளம் போடு, உனக்கு உசுறு பிச்சதே ஓடி. எத்தனொண்ட மொத்தத்தில் இஷ்டமேடக்கா. ஏன் நீலகண்டா தம்பி செகுல் அந்துவம் வேலையை படுறான். நான் ஒண்ணும் பண்ணலடா. இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா. ஓ சிப்பா, நீ காலில் ஓடுவோம் வெதரில் ஓடுவோம், நீ விடவே மாட்டேன். மரியாதையா இந்த டைலாக சொல்லி கொடுத்தவன் யார்? அவன் பாடும் போது கீழே ஓட சொன்னான் பாரு, அவனை மட்டும் சொல்லிருங்க, குச்சு குச்சு சொல்லிருங்க. ஓ உசுறு விட்டுறேன். சரி, வேற பாட்டு, சாமி பாட்டு பாரு. சாமி பாட்டுறா. பாலிரக்கோதா, இன்னும் பாடவே இல்லை கீரை முண்டை. பழமிரக்கோதோ. ஓயே ஏ நீ ஒண்ணு போட போ, போய் மண்டி ஓட்டு வாம பண்ணு, அல்ல கிளச்சுக்க. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, அற்புதமான பொம்பளை பிள்ளை. நாட்டாமையா அன்னைக்கே சொன்னார், இப்படி வாயாடி பொம்பளைய போடுப்பா, நம்ம ஊர் அதுதான் ஏத்துக்கிறோம்ன்றாரு. அருமையான பொம்பளை பிள்ளைய போட்டேன்ப்பா, ஆனால் இன்னொருத்தையும் பொண்டாட்டிப்பா. புருஷன் வீடியோ காலில் இப்படியே பார்க்குறானப்பா, நான் என்ன செய்வேன்? அபிநய சுந்தரி அற்புதமான சிமெண்ட் மூடை, ஆனால் அதில் எவனோ 1.5 தட்டை அள்ளி காங்கிரீட் போட்டிருக்கேன். கண்டுபிடிக்கிறேன், எவன் வீட்டில் சென்ட்ரிங் இருக்கோ கண்டுபிடிக்கிறேன். ஓ மண்டதான் சரியில்லை. கரெக்டு, எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிய? அவன் மேலதான்டா ஓமத்திர வாட வந்து முறை பொண்ணுனே வெட்டிருச்சா. அதுக்கு அடிச்சான் பாடுற நீர்மலை அடி. இவன் தான்டா மிருதங்கம். சூத்து ஊத்தி உள்ள குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. மணப்பாறை அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமை. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தனியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஞ்சாடி. அரச்சமாவே அரப்போமா, தோச்ச துணிய தோப்போமா, நாம கதையை கேட்போமா, பிள்ளை வளர்ச்சி போப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடேம்மா எம்மா 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 எம்மம்மா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி என்னுடைய அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தர் ஐயூர் கிராமத்து மக்களை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு உளுந்த வடையை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமப்பில் இருக்கிறார். 14 கிலோ எலும்பும் 1.5 கிலோ சதையும், இத்து போன 2 கிட்னி, கேடுகட்ட ஒரு சாக்காபசார். என் அன்பு அண்ணன் மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் 10 நிமிடத்திலே பப்பனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எம் விஜயா ரேடியோஸ் உரிமையாளர் மணிகண்டன் ஐயூர். எம் விஜயா விஜயா இன்னும் 2 பாட்டு போட்டு விடு, உனக்கு வந்து வரேன். அருமையான மைசெட் உண்மையிலே. விஜயா ரேடியோஸ் நன்றி. பந்தல் அமைப்பு சண்முகம், வாவிடமருதூர் பூமாலை, தங்கராசு இடையப்பட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஐயூர் கிராம பொதுமக்கள். இந்த ஐயூர் கிராம பொதுமக்கள் அழைத்தாலும் வெளியூரிலிருந்து நாங்களும் சொந்தங்களாக உறவுகளாக பங்கேற்கிறோம் என்று நட்டம நிற்கக்கூடிய அத்தனை பேர் பாதம் தொட்டு நான் வணங்குறேன். இந்த நாடக கலையில் நான் சம்பாரித்த ஒரே ஒரு சொத்து, நான் எத்தனை சேவை பண்ணி எத்தனை பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம் கிடையாது.
எங்க அண்ணன் தம்பியோட உண்மையான அன்பு. இதுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. இங்கே இந்த யூடியூப் போட்டு ஸ்டாண்டு போட்டு எடுக்கிற இந்த அன்பு உறவுகளே கிராமத்துக்காரவங்க ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா உங்கள் முப்பாட்டை நடத்தின இந்த திருவிழா இதே ஐயூர் கிராமத்தில் யாராவது பார்க்க முடிஞ்சா? இந்த இந்த திருவிழாவில் நாங்கள் வந்ததை உலகம் அழியும் வரை யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இந்த ஐவருக்கும் கைதட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாத்தையும் எடுத்து முன்வாங்க, காலையில் பார்த்தா மெமரியில்ன்றாங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்க வாத்தியா, விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணியையா மாணவனும். நான் பிறந்த ஊரு, என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு, பெற்ற தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எங்க அப்பா அம்மா எங்க ஐயா எல்லாரும் வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். ஆனா எங்க அண்ணன் தம்பி இங்க இருக்க எல்லாருமே வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகம் பூரா தெரியும். எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்தோடு என்ன காலிவன பாக்குறான். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, தங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, தங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, தங்க குணம் புள்ள குணம் கொண்ட ராதா அண்ணே. ஒரு மலை கோமண துணியோடு, ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி, பழனி மலை போன சாமி. படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, உன் படைப்பு சரியில்லைன்னு என்று சொல்லி, உன் படைப்பு சரியில்லைன்னு என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி, மண்டையில் மட்டார்னு கொட்டி சிறையில் அடைத்து படைப்பை தொடங்கினாரு முருகப்பெருமான். சிறையில அடைச்சு படைப்பை தொடங்கினாரு நம்ம முருகப்பெருமான். முருகப்பெருமான் படைச்சதுலதான் எல்லா காகரியும் பூமியை நோக்கி தொங்கும். ஆமாம் தொங்கும். ஆனா வெண்டிக்காய் மட்டும் மேல நிக்கும். அதனால முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வச்சு படைச்சது முருகப்பெருமான். என்ன முந்திரி பழத்தை போட்டு கொட்டையை வெளில வச்சிருக்காங்க? போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. படைச்சிட்டா விடுவேன். அது அவங்க பஞ்சாயத்து, நம்ம பஞ்சாயத்து இங்க வா. நோ ப்ராப்ளம். பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா முருகா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா. இங்க ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லுப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, அப்பா பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. எப்பா நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயில விட உலகம் அப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேன்ப்பா. ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேன்ப்பா. செல்லுமியா
சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா சல்லுமியா சல்லுமியா அலைய சொல்லு தண்ணிய கேளு பொது கதைய சொல்லு சல்லுமியா சல்லுமியா இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கடி பாடும் மச்சாக்கடி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சுறாங்கடி பாடும் மச்சாக்கடி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்பா போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என சுமக்கும் கண்ணு சல்லுமியா சல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சல்லுமியா ஹலோ ஆத்தாடி கூட்டாடி தம்பி நீ எந்த ஜோக்கார் சாமி நீ ஏன் படுத்துருக்க இடுப்பு உடைக்குதா சரி 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 என்ன என்னத்த என்ன இங்கிட்டும் இங்க பேசுறிய இங்கிட்டும் பேசுறிய என்ன ஏப்பா யூடியூப் எப்படி நீங்க உட்காந்துருக்கீங்க ஓ சரி 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 இல்ல நீ ஒரு சைஸாவே பாத்துட்டு போறியா என்னன்னு கேக்குறேன் அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா பாத்து உட்காந்துக்க கூட்டம் அலமோதுது நல்லா இருக்கீங்களா
அப்புறம் மாமா நீங்க எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே மூர்த்தினே நீங்க எப்படிங்க? நீங்களும் பார்த்து உட்காந்துக்கங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூணும் அப்படிதான் உட்காந்துக்க. அப்புறம் நீல நீங்க எப்படிங்க? ரசிகர் நீங்களும் எப்படி நல்லா இருக்கீங்களா? என்னப்பா நல்லா இருக்கிறீங்களா இல்லையா? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் நம்ம ஊருக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும், அதான் மரியாதையே. எல்லாம் எனக்கு நாடக பக்கம் வந்த வரைக்கும் வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்? எல்லாம் நாடகம் தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமல்ல ஒண்ணும் புரியல. சலசலப்பு இங்கிட்ட ஒரு சலசலப்பு, இங்கிட்ட ஒரு கொலகொலப்பு. ஆமா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எல்லாம் கப்ளிங்காகத்தான். எப்பா கப்ளிங் இருக்குது தெரியுமா? இது யாருக்காக? கப்ளிங் என்ற லோ ஓசுன்னு சொல்றாங்க, இது யாருக்காக? நம்ம ராதாகிருஷ்ண மருதமணிக்கு தாப்பா. இந்த கூட்டமே அவங்களுக்காக. உண்மையுமே உண்மை உண்மை உண்மையாலுமே நம்ம மதுரை மாவட்டத்தில் இந்த அளவுக்கு கூட்டம் கொடுத்து நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அளவு கடந்த கூட்டம். ஏன்னா அலங்காநல்லூர்லேயே மஞ்சூர்ட்டு பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த அளவுக்கு கூட்டம் கூட அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றி. யூடியூப் சேனல் மொத்தம் 5 பேருக்கும் நன்றி. நன்றி, இந்த வணக்கம். நீங்களும் பார்த்து உட்காந்துக்க ராசாக்களை, எதையும் தள்ளிட்டு விட்டு போயிட போறாங்க. இந்த படியோடு தொடர்பமே மாமா இழந்த போல தோப்புதாண்டா நாயரி உழுப்பட்டுமா பழத்தராடு பறிக்கட்டுமா சந்தோஷம். போன வாரத்தில் போனப்ப ராதாகிருஷ்ணன் மலம் போனப்ப வெறும் ஸ்டேஜ் வலிக்கிட்டு. என்னக்கா ஸ்டேஜ் வலுக்குதா? என்னக்கா சொல்றிய? இன்னைக்கு நான் மேடை உண்மையுமே நல்லா இருக்கு. பக்கமில்ல பக்கமா இருக்கின்றது இப்படித்தானே இருக்க வேண்டும் முறையில் பக்கமில்ல நாடக அமைப்பாளர்களுக்கு நன்றி. ஒளிபெருக்கினா இப்படித்தானே இருக்க வேண்டும். சரி, நம்ம தான் ஆளுகளை போத கூப்பிட்டுருவோம், அப்பதான் இது பூரா வீட்டுக்கு வந்தீங்க. ஆமாக்கா கூப்பிடுங்கக்கா. எப்ப ராதாகிருஷ்ணன் வருவார்ல, இன்னொரு ஆள் யாரு?